ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த கட்டா குஸ்தி படத்தை பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, கட்டா குஸ்தி 1லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க. கட்டா குஸ்தி 2 ஈக்குவல் டு குடும்ப குஸ்தி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் நிறைய கலகலப்பான விஷயங்கள், ஃபேமிலி தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில் என்ன நடக்குது? இப்போ நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தோம். அதில் வந்து அவர் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேரும் சேர்ந்து ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ரவுண்டு. ஆமாம், கட்டா குஸ்தி 2 செகண்ட் ரவுண்ட். இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டு ப்ளஸ் வந்து கேமையும் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இவர் வந்து ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. வீட்டு வேலை, மற்ற வேலையெல்லாம் பார்த்து சிறப்பாக செய்கிறாரு. அந்த அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ ப்ளஸ் வந்து இப்போ நம்ம குழந்தையும் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி வீரா, கீர்த்தி அண்டு மதி, இது 3 பேரும் சேர்ந்து ஃபேமிலி. இந்த ஃபேமிலி தான் இப்போ வந்து 2 வந்து ரன் பண்ணுறாங்க. கட்டா குஸ்தி 2 ரன் பண்ணுறாங்க. இப்போ இந்த படத்தில் நீங்கள் முழுக்க பார்க்கணுன்னா, ஹீரோ ஹீரோயின் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதிங்கிற அந்த கேரக்டர் தாங்க. அந்த பாப்பா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரையும் அந்த பேபி கேரக்டர் வந்து ஃபுல் இன்வால்மெண்ட்டுங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா சிம்பிளாக சிறப்பான்னு சொல்லாமல், அந்த பொண்ணை பேஸ் பண்ணி தான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து இவர் வீட்டு வேலையை பார்க்குறது, பேபியை ரெடி பண்ணுறது, செய்கிறது, ஸ்கூலுக்கு அந்த மாதிரி எல்லாம் பார்க்குறாரு, செய்கிறாரு. இவங்களுக்கு நடுவில் வந்து திரும்பவும் ஒரு பிரச்சனை. அதான் பிரச்சனைக்குனாவே நம்ம தேவையே ஒரு ஆள் ஒன்று விரோதிங்க எப்படி வந்து இவங்களை ஜெயிக்க கொடுக்கூடாது, இந்த ரெஸ்லர் வந்து இவங்களை வந்து தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதுல எல்லாம் இந்த ஃபேமிலி வந்து எப்படி மாட்டுது அப்படிங்கிறதெல்லாம் காட்டிட்டு வராங்க ஒன் பை ஒன்னா. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா ரசிக்கக்கூடிய சீனுங்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும். அவர் வந்து விஷ்ணு சார்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜோராக இன்வால்மெண்ட்டோடு நடிச்சிருக்கு. அப்படி ஒரு யதார்த்தமான ஹஸ்பண்டு, ஒரு தண்ணி பிடிக்கிற இடத்துல இருந்தோம், ஒரு காய் வாங்குறதுல இருந்தோம், ஒரு எல்லார்ட்டையும் சேர்ந்து பேசி சந்தோஷமாக சிரித்து அந்த மாதிரி பண்ணுற அப்படி இன்வால்மெண்ட்டோட வந்து படம் சிறப்பாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ஓடுங்க. இது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் தான். திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஃபேமிலி தான். எல்லாமே சேர்ந்து பார்க்கலாம், சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும். ரொம்ப கவனமாக ஒரு சின்ன பிசுறு கூட தட்டாமல், ஏன்னா ஃபேமிலி சப்ஜெக்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஒரு பாட்டு விட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது மொக்கையாக போயிடும். ஒரு சீனை விட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமாக போயிடும், பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாகவே வந்து கொண்டு போயிருக்காங்க ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும். இவங்க ஃபேமிலி வந்து ஸ்டார்ட் பண்ணி போகிறாங்க, செய்கிறாங்க. அவங்களுக்கு உள்ளார வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாங்க கோச் மூலிமா. அப்போ தானே இந்த அம்மா ஜெயிக்காம போனால் தான் அவருடைய அந்த அவருடைய ஸ்டூடெண்ட் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நோண்டி. இதனால ஃபேமிலிக்குள்ளார நல்ல சிக்கல் ஆகுது. இப்போ ஃபேமிலின்னு வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிறது ஃபேமிலி கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தையோட சேர்ந்தது தான் ஃபேமிலி. அந்த குழந்தை வந்து எப்படி சஃபர் ஆகுது, குழந்தை வந்து யார் கூட இருக்கணும்னு விருப்பப்படுது, அப்பா கூடயா அம்மா கூடயா? அப்பா கூட அந்த மதிங்கிற பாப்பா வந்து அப்பா கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அப்பா கூட இருக்கணும்னா அப்போ அம்மா என்ன பண்ணுறாங்க, இதுக்கு இடையில வந்து சொந்தக்காரங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் சொந்தக்காரங்க, அந்த பக்கம் சொந்தக்காரங்க 2 பேரும் சேர்ந்து பிரிச்சுட்டு குழந்தைய வந்து அம்மா கிட்ட சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப ரசிக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, இவர் எப்பெல்லாம் வந்து விரும்பி இது பண்ண மாட்டாரு. இவர் யதார்த்தமா பண்ற விஷயங்கள் எல்லாமே வந்து தப்பா போய் மாட்டிக்கும். கரெக்டா அவங்க ஒய்ஃபு கிட்ட தப்பாவே மாட்டோம். அதுலயும் நிறைய பார்த்தீங்கன்னா, அந்த மதியுடைய கிளாஸ் டீச்சர்கிட்ட வர கேரக்டர், அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க கூட கிளாஸ் டீச்சர் அவங்கள வந்து ஒரு அடிஷ்னலாக ரோலாக யூஸ் பண்ணுறாங்க. பட் ஓகே, குட் லுக்கிங் அந்த மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. டீச்சர் அப்படிங்கிறதுல வந்து குறைக்கல. அதில் கரெக்டான ஒரு டீச்சர். ஓகே, அந்த கேரக்டருக்கு ஏற்ற ட்ரெஸ்ஸிங் அதே மாதிரி தான் எடுத்துட்டு வராங்க. டீச்சருங்கிறதையும் விடாம ட்ரோலுங்கிறதையும் விடாம கரெக்டாக எடுத்துட்டு வந்து மேட்ச் பண்ணுறாங்க. அது அந்த இடம் நல்லா இருந்துச்சு. அது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒய்ஃபு கிட்ட இவர் பல முறை வந்து மாட்டுறாரு, யதார்த்தமான விஷயங்கள் பண்ணி. அதுலேயும் பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சர் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது, அந்த டீச்சர் கூட சேர்ந்து குக் பண்ணுறது, மாட்டும் போது பிரச்சனை வந்து இன்னும் பெருசாகுது. அதாவது வந்து பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது, சால்வ் பண்ண போகிற இடம்லாம் கால் வச்ச இடம்லாம் கண்ணி வெடிங்கிற மாதிரி போகிற வழி எல்லாமே பிரச்சனையாகவே மாட்டுது. அதனால கொஞ்சம் அப்படியே அசந்து போயிடுறேன். அப்படியே இந்த கேப் வந்து அப்படியே போயிட்டு இருக்குது. இந்த கேப்பை எப்படி வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நீட்டாக பிளான் பண்ணி எந்தெந்த சீன் எப்போ வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒரு கருணா சார் செம்ம கேரக்டருங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து போடு அவர் அம்பளதான்னு இதுலேயும் ஃபஸ்ட்டு 2-3 சீனில் சொல்லுவார். கடைசியாக ஒரு அந்த இதே மாறிடும். நீங்கள் அது படத்தில் பாருங்கள். அப்போ அந்த ரோல் மாறிட்டு அந்த ஒய்ஃப் வந்து பேசும்போது அப்படியே இவர் பேச மாட்டார், அப்படியே இப்படி ஒரு பார்ப்பாரு பாருங்க. அப்படியே தேட்டரே ஒரு கலகலத்து போயிடும். அந்த மாதிரி செம காமெடியாக இருக்கும். அடுத்தது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இவர் குழந்தைய சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு டீச்சர் கூட டான்ஸ் போடுறது, அந்த டான்ஸு போடும்போது ஒய்ஃப் வந்து பார்க்குறது, அதனால பெரிய பிரச்சனை ஆகுது.
அதே மாரி நம்ம கெஸ்ட் ரோல்னு போட்டிருக்காங்க. இப்ப ரொம்ப முக்கியமான சீன் பார்த்தீங்கன்னா, கடைசியா இவங்க போய் நிக்கிற இடம். ஜட்ஜு கிட்ட போய் நிப்பாங்க கோர்ட்ல. அந்த இடத்துல வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து ஐய்யய்யோ! சூப்பருங்க. அதெல்லாம் வந்து நீங்க தியேட்டர்ல பாருங்க. இது நான் எதுக்கு திரும்ப இப்ப பேசுறோம் அப்டின்னா, நல்லா இருக்குது அப்டின்றதோட நிக்காம, இந்தந்த விஷயங்கள்லாம் பார்த்து ரசிச்சுக்கூடிய விஷயங்கள் அப்டின்னு சொல்றது. நம்ம விஷுவல் நீங்க அவங்க கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. அந்த படம் எடுத்தது நம்ம பார்த்து ரசிக்கணுன்றதுக்காக தான். அது வந்து எப்பயுமே மிஸ் பண்ண வேணாம். தியேட்டருக்கு போங்க, பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து குடுக்குற காசுக்கு ஒர்த்து. நல்ல என்ஜாய்மெண்ட்டா இருக்கும். அதனால தப்பே கிடையாது. நம்ம வந்து உங்களுக்கு கைட் பண்றோம். இந்த படம் பாருங்க ஒர்த்து அப்படிங்கிறது என்னுடைய இந்த வீடியோவின் நோக்கம். அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த மாரி இந்த சீனு செம்ம சீனுங்க. அந்த கோர்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுறது, ஜட்ஜம்மா பேசுறது, வக்கீல் பேசுறது, இவங்க எல்லாமே கூடி பேசுறது, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். கடைசியா தீர்ப்பு மாறி போயிட்டு, அவங்க திருப்பி ஃபைனலா வந்து புருஷன் பொண்டாட்டி திருப்பி கட்டா குஸ்தி 1 மாரி புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு ரெஸ்லிங் வைக்கலான்னு பிளான் பண்ணி, அந்த ரெஸ்லிங்ல யார் ஜெயிக்கிறாங்க? எப்படி ஜெயிக்கிறாங்கன்றது தான் வந்து ட்விஸ்ட்டு கடைசில. அது பாருங்க தியேட்டர்ல பாருங்க நல்லாருக்கும். அந்த மாரி ஜெயிச்சு குடும்பம் வந்து ஒண்ணு சேருதா? ஒண்ணு தான் சேரும். நம்ம தமிழ் படம் ஒண்ணு சேராம விடமாட்டாங்க. அது இந்த மாரி ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்ஜெக்ட். அது எப்படி சேருது? பொசுக்குன்னு சேராம இது பண்ண முடியாதுல்ல. அதனால எப்படி சேருதுங்கிறத கதைய எடுத்துட்டு போயிருக்காரு. வந்து ஒரு டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா எழுதியிருக்காங்க. ஒவ்வொன்னும் ரசிச்சு பார்க்கக்கூடிய மாரி தெளிவாவே பண்ணியிருக்காங்க. மியூசிக் நல்லா இருக்குது. பிக்சரைசேஷன் நல்லா இருக்குது. எடிட்டிங்லாம் கரெக்ட்டா இருக்குது. மேக்கப் எல்லாம் கரெக்ட்டா இருக்குது. ஆம் கோ ஆக்டர்ஸ்லாம் ரொம்ப கரெக்ட்டா செலக்ட் பண்ணி போட்டுருக்காங்க. அந்த மாரி எல்லாமே தரமா இருக்குதுங்க. ஆ பல படம் வந்து பார்ட் 1 விட பார்ட் 2 மொக்கையா போயிடும். ஆனா வந்து இது வந்து ஈக்குவல் வெயிட்டேஜ் ப்ளஸ் வந்து பெட்டராவே இருக்குது. முக்கியமான ரோல்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபி கேரக்டர் தான். அத வந்து நல்லா பிளான் பண்ணி உள்ள விட்டுருக்காங்க. அது பாராட்டக்கூடிய விஷயம். அந்த பொண்ணுக்கெல்லாம் நல்ல ஃப்யூச்சர் இருக்கு. நல்லா பார்த்து வளர்க்கணும் பேரண்ட்ஸ் அந்த மாரி. சிறப்பான படங்க. கண்டிப்பா போய் பாருங்க. தியேட்டர்ல பாருங்க. எல்லாரும் ஃபேமிலியோட சேர்ந்து பார்த்து கலகலன்னு சிரிச்சுட்டு வருவீங்க. அதனால எந்த வித தயக்கமும் வேணாம். தாராளமா பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.